வணக்கம். பிள்ளைகள் இல்லாத தருணத்தில் மனைவி இறந்தால் மனைவியினுடைய சொத்து கணவர் குறித்தாகுமா? அதனுடைய விவரத்தை கருத்தில் கேட்டிருந்தார்கள். இதில் குறிப்பாக என்ன சட்டம்னு சொல்லி அதில் தெளிவாக சொல்லவில்லை. அதனால் நான் அதை பொது சட்டமாக பார்க்கின்றேன். அதை தேச வளமையோ அல்லது கண்டிய சட்டமோ முஸ்லீம் சட்டமோ ஒன்று பார்க்காமல் அது பொது சட்டமாக பார்க்குறேன். பொது சட்டம் என்பது இலங்கையினுடைய வடமாகாணம் தவிர்ந்த ஏனைய பகுதிகளை இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும், அதாவது கேண்டி சிங்களவர்களை தவிர ஏனைய பகுதியை சேர்ந்த சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் அது உரித்தாகும். அந்த வகையில் சீதனமாக கிடைத்த ஒரு சொத்தாக இருப்பின், பெண்ணுக்கு சீதனமாக கிடைத்த ஒரு சொத்தாக இருப்பின், பிள்ளைகள் இல்லாத இடத்துல, அதுவும் ஒரு உயில் எழுதாத நிலையில், உயில் எதுவும் எழுதாக இருந்திருந்தால் அந்த நிலையில் அந்த சொத்து அவருடைய அந்த பெற்றோருக்கு, அதாவது எங்கேருந்து வந்ததோ அந்த சீதன சொத்து, தகப்பன் வழி அல்லது தந்தை வழி மூலமாக வரப்பட்ட சீதன சொத்தாக இருந்தால் அது மீண்டும் பெற்றோருக்கு அல்லது நெருங்கிய சௌரர்களுக்கு அது சென்றடையும். கணவருக்கு கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி கேட்டால், கணவர் உயிருடன் இருக்கும் வரைக்கும் அந்த லைஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அந்த உரிமை, மற்றது நிர்வகிக்கக்கூடிய உரிமையை தவிர அதை முழுமையாக சொந்தமாகக்கூடிய உரிமை கணவருக்கு இல்லை. இதுதான் சீதன சொத்தில் இருக்கக்கூடிய விடயம். அதேவேளை இருவரும் சேர்ந்து உருவாக்கிய சொத்தாக இருப்பின், கணவனும் மனைவியும் திருமணத்தின் பிறகு சேர்ந்து உருவாக்கிய சொத்தாக இருப்பின், அந்த சொத்தில் சரி பாதி கணவனுக்கு இருக்குது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா, மனைவி இறக்கும் போது அந்த மனைவியினுடைய பங்கு இருக்குத்தானே, அதாவது திருமணத்தின் பிறகு பெறப்பட்ட அந்த சொத்து, உழைத்து பெறப்பட்ட அந்த சொத்தில் அரைவாசி கணவனுக்கு அரைவாசி மனைவிக்கு. மனைவி இறக்கும் போது மனைவியினுடைய அந்த சொத்தில் மீண்டும் அரைவாசி கணவனுக்கு செல்லும். அதாவது அதில் முழு சொத்தின் கால் பங்கு, மிகுதி அந்த கால் பங்கு அவருடைய பெற்றோர்களுக்கும், பெற்றோர் இல்லாட்டி அவருடைய சௌரர்களுக்கும் அது செல்லும். பிள்ளைகள் இல்லாத தருணத்தில், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு தான். இதுதான் பொதுச்சத்தில் இருக்கக்கூடிய விடயம். இதுவே விசேட சட்டங்களான தேச வளமை, கண்டிய சட்டம், முஸ்லீம் சட்டங்களுக்கு அது வேறுபடும். அது கொஞ்சம் சிக்கலானதும் ஒரு விசேடமான தன்மையில் அது இருக்கும். இதில் குறிப்பிடாதபடியே நான் பொதுச்சட்டத்தை மட்டும் இதில் கூறியிருக்கின்றேன். இதே மாதிரி தான் கணவனுக்கும், தனியாக மனைவிக்கு மட்டுமில்லை, கணவனுக்கும் இதே மாதிரி தான். சேர்ந்து அவர்கள் உருவாக்கிய ஒரு சொத்தாக இருந்தால், கணவன் இறந்தால் மனைவியினுடைய பங்கும், கணவனுடைய பங்கில் அரைவாசி மனைவிக்கும், மிகுதி